नमस्कार, मैं हूं आपके साथ दीपिका नरुका और आप देख रहे हैं न्यूज 21। रुक करेंगे आज के कुछ खास खबरों का। तेनकासी संसदीय उम्मीदवार डॉक्टर कृष्णास्वामी ने व्यक्तिगत रूप से कुंदरू बांध, मोटाई बांध, श्री मुलपेरी बांध, अदावी नयनार बांध और करूपुर नदी बांध का दौरा और निरीक्षण किया। पश्चिमी घाट की तलहटी में स्थित कादियानल्लूर विधानसभा सदस्य कृष्ण मुरली और सहयोगी भी उपस्थित थे। तब तेनकासी जिला संवाददाता शाह तमिलनाडु पत्रकारों से मिले। முதல்ல சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம அணைக்கட்டுகள் கட்டுற போது இவைகள்தான் மிக முக்கியமான ஆதாரங்களாக கருதி எல்லாமே இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் அடியார் திட்டம் அதுபோல் ஒவ்வொரு அணைக்கட்டுகளும் கட்டப்பட்டன. ஏனோ இப்பொழுது வர 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 மாநில அரசினுடைய கவனங்கள் இந்த அணைக்கட்டுகள் மீது இருப்பதில்லை. அவர்கள் கவனம், அதாவது நீர் மேலாண்மையில் கவனக்குறைவும் அதை பற்றிய அக்கறையின்மையும் இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுது. அதான் சொல்லலாம். சில கோடிகள், சில 5 கோடி 10 கோடி இவைகளெல்லாம் சரி செய்யப்படக்கூடியது. ஆனால் இதெல்லாம் சரி செய்யப்படலை. எனவே நமக்கு நான் இந்த பகுதி மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறது, எனக்கு இந்த பகுதி மக்கள் ஆதரவளித்து வெற்றி பெற செய்தால் ஒரு ஆண்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியே 5 கோடி ரூபா வருது. இப்போ குண்டாரங்களுக்கு உடைப்பெல்லாம் ஒரு 50 லட்ச ரூபா இருந்தாலே அந்த உடைப்பெல்லாம் சரி செய்ய முடியும். அதே போல் மோட்டை இருக்கிற இந்த மடை கசிவுகள் எல்லாம் செய்கிறது. அதே போல் சிறிமுலப்பை இருக்கிறது எல்லாமே மிக குறைந்த ஒரு 50 லட்சம், 1 கோடி 2 கோடி, அந்த அதிகபட்சம் ஒரு 2 கோடி 3 கோடியிலே சரி செய்ய தான். தூர்வாரத்துக்கு கொஞ்சம் அதிகமான செலவுகள் ஆகலாம். இது என்னுடைய வாக்குறுதியாக இந்த மாதிரி நம்முடைய தென்காசி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 5 அணைக்கட்டுகளையும் தூர்வாரவும், மடைகளை பராமரிப்பு செய்யவும், நீர்வரத்து தடையில்லாமல் இருக்கவும், அதே போல் அந்த பகுதியில் இந்த அணைக்கட்டு பகுதிகளில், வனப்பகுதியில் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு செய்தாலும் கூட காட்டு விலங்குகள், யானை தொல்லை இருக்குது, காட்டு பன்றிகளுடைய தொல்லை மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. அவைகளெல்லாம் தடுக்கப்படும். முதல்ல என்னுடைய வாக்குறுதியாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த முக்கியமாக இந்த 5 அணைக்கட்டுகள், இன்னொரு தினத்தில் நான் தலையணையை பார்க்க இருக்கிற மற்ற அணைக்கட்டுகள் இடம் இருக்குது. இன்று பார்வையிட்ட அணையில் இந்த 4ம் மிக முக்கியமானவைகள். தென்காசி மற்றும் கடையனூர் பகுதிக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறது. இவைகள்லாம் சரி செய்யப்பட்டனா தென்காசியினுடைய கீழ்ப்பகுதிகள், அதாவது சாம்பார் கடையை தாண்டி கூட இதெல்லாம் யூஸ் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் அடவிநயினாறு அணைக்கு பக்கத்தில் மணலாறு, கேரளாவில் இருக்கக்கூடிய மணலாறு, அந்த மணலாறில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் அடவிநயினாறு கொண்டு வந்துட்டோம்னா தென்காசி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் ஒரு பகுதி கூட மிகப்பெரிய அளவுக்கு செழிக்கும். எனவே இதை ஒரு வாக்குறுதியாகவே நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். முதல்ல இதை சீரமைக்கிறதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து உடனடியாக ஃபஸ்ட்டு நிதியே இந்த அணைக்கட்டுக்களை பழுது பார்க்கறதுக்கும்